பொதுவாக சோஷியல் மீடியாவை பற்றி இந்த சோஷியல் மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடி எழுத்தாளர் சுஜாதா ஒரு விஷயம் சொல்லுவார். 15 நிமிஷம் ஃபேம் அப்படின்னா இந்த 15 நிமிஷத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து பிரபலம் ஆகிடுவாங்க. அதே மாதிரி ஒரு 4-5 நாளில் காணாமல் போயிடுவாங்க. அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் கிடையாது. அதுக்கு மேலே அதாவது அந்த டைம் ஃபேம் இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஷோவில் வந்து ஒருத்தவங்க வந்து ஐஸ்கிரீமை வந்து சூடு பண்ணி சாப்பிடுன்னு சொல்லி அது வைரல் ஆகி அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஏகப்பட்ட பேட்டி எடுத்து இப்போ அவங்க பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டாங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து இந்த சோகப்பாட்டு பாடலே அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி திடீர்னு ஃபேமஸ் ஆகி அது மாதிரி ஆயிடுது. இது வந்து ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு போய் பேசி அதில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டை வச்சு ஃபேமஸ் ஆகிறது ஒரு வகை. ஓகே. இன்னொன்று இந்த மாதிரி டிக்டாக்கு மற்ற விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸு இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணி தன்னைத்தானே கலாச்சிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. தனக்கு அது எல்லாம் வருதுன்னு நம்புறது ஒன்று. ரெண்டாவது அவங்க எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்க பேசுறதுலேருந்து அவங்க சொல்றதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் அவங்க தெளிவாக இருந்தாலும் அந்த இன்னோசன்ட்டை காமிச்சிக்கிறாங்க இல்லையா, அந்த தைரியமாக பேசுகிறாங்கல்ல, அசிங்கம் அவமானம்லாம் இல்லாமல் பேசுகிறாங்கல்ல, அதில் தான் அவங்களுக்கு வந்து வியூஸே வரும். இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. நீங்கள் சோஷியல் மீடியா ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து விதண்டாவாதமான கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் அப்படி வந்து போய் ஃபுல்லாக படிக்கிறதுக்குனே ஒரு குரூப் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் வந்து வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எதனால் வளருது அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற இந்த மாவு ஐஸ்கிரீமை சூடு பண்ணி சாப்பிட்றோம் வளருது வந்து. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு ரீல்ஸ் போடுறது, அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது அப்படின்ற ஒரு விஷயங்கள். இப்போ இன்னொன்று நிறைய கப்புள்ஸ் இன்னைக்கு வந்து கண்டென்ட் நல்லாவே பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. சிலது வந்து கிரிஞ்சுத்தனமாக இருக்கிறது, அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த தனிப்பட்ட முறையில் இப்போ உதாரணத்துக்கு ஜிபி முத்து எடுத்துக்காங்க. ஏன்னா நம்ம கண்டஸ்டண்ட்டாக வரும்போது அதில் ஏன்னா சோஷியல் மீடியாவில் அவர் கொஞ்சம் ரொம்ப பிரபலமானார். அவருக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கா. அவருக்கு வந்து ஒரு லெட்டர்லாம் வரும். லெட்டரில் வந்து அவர் வந்து கழுவி ஊற்றுவாங்க. அதுக்கு அவர் என்ன ரியாக்ஷன் பண்ணுறாரு தான். அதில் மிக முக்கியமாக வந்து அவருடைய சொல்லடையா அந்த பேச்சு, செத்தப்பேல மூதி ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவருக்கு பிரா ஜட்டி அது இன்னும் அனுப்பி வைக்கும்போது அதுக்கு அவருடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்றதான் வைக்கும். அது வந்து அவர் வந்து கமல் ஒரு நிகழ்ச்சி பண்ணி அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு வந்தாரா பார்த்துக்கோங்க. அவர் வந்து நடிப்பு திலகம் கிடையாது, நடிகர் திலகம் கிடையாது, ஒன்றும் இல்லை. சோஷியல் மீடியாவில் அவருடைய இன்னசென்ஸ் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சது, அது ரசிக்கப்பட்டது, மக்களால் கொண்டாடப்பட்டது. மிக முக்கியமாக இந்த கமெண்ட் செக்ஷன் தான். இந்த கமெண்ட் செக்ஷனில் நிறைய நேரம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அல்காரிதம் என்ன செய்யணும்னா அவங்களை தூக்கி முதல்ல வைக்கும். ஏதோ ஒரு விஷயம் இங்கே இந்த வீடியோவில் இருக்குது, என்ன நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் கமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. அதில் வந்து டிஸ்கஷனும் அந்த கமெண்ட்லேயே போகும்போது இந்த வீடியோ வந்து இவ்வளோ பேர் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க, முதல்ல எட்டு முன்னாடி சேர்றா அப்படின்றதுல வளர்ந்தவங்க தான் அவங்க எல்லாமே. உண்மை. ஏன்னா நான் கூட இப்படி ஒரு விஷயம் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட இருக்கிற ஒரு சில பெண்களே வந்து அந்த கமெண்ட்ஸை மட்டும் தான் போய் படிப்பேன் அதில் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரும் என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க அதில். அதுக்காக தான் இந்த விஷயத்த சொன்னது. ஏன் இவங்க ஃபேமஸ் ஆனாங்க, எதனால ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்ட்டு. ஓகே. ஸோ ஜிபி முத்தை பொறுத்தவரையும் ரொம்ப தெளிவான ஆள். அவருக்கு எவ்வளோ பணம் வருது, என்ன ஆகுது, நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஏகப்பட்ட படங்கள் வேற நடிச்சார். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க மேடம். அது வந்து யோசிச்சு பாருங்க. ஒரு படத்துல போய் நிக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு நீங்க போறீங்கன்னா சாதாரண விஷயமா. அவனும் வந்து தேவடு காக்குறான். கண்டிப்பா ஒரு ஷார்ட் இருந்தா போதும் அப்படின்னும் போது ஒரு சோசியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகி நீங்க வந்து டக்குன்னு இதுல போறீங்க. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் படத்துல போய் ஜஸ்ட் லைக் தான் நடிக்கிறீங்க. உண்மையில ஒரு நடிச்ச படங்கள் 2-3 வந்து நல்லாவே இருந்துச்சு. ஓகே. ஏதோ ஒரு துறைமுகம் பக்கம் ஏதோ ஒரு கப்பல் கட்டுற தளம், அதில் நம்ம இவரு கூட நடிச்சிருப்பாரு, இந்த சென்னை 28 அந்த அது நல்லா இருந்த அந்த படம். ஆக்சுவலி அவர் நல்லா பண்ணியிருப்பார் ஜிபி முத்து. ஸோ அந்த மாதிரி சில திறமைகள் இருக்கதையும் நம்ம மறுக்க முடியாது. அதே நேரத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து பண்ணும்போது என்னன்னா நிறைய கிரியேட்டிவாக நிறைய பண்ணுறாங்க. கிரியேட்டிவாக பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்ககிட்ட போய் இன்ஃப்ளூயன்சர் போய் ஒரு அமௌண்ட்லாம் கொடுத்து அவங்களை வந்து பிரபலமாக்குறது, அந்த மாதிரியான விஷயங்களும் தொடர்ந்து சென்று கொண்டு இருக்கின்றது. அந்த மாதிரியான விஷயங்களும் இதில் உண்டு, அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. ஸோ ஓகேவா, இப்படி ஒரு விஷயம்லாம் இருக்குது. இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ அந்த மாதிரி ஜிபி முத்து மாதிரி ஒரு கேரக்டர் அவர் தான் வந்து டாக்டர் திவாகர் அப்படின்ட்டு அவர் சமீபத்தில் அவருடைய வீடியோலாம் பார்க்கும்போது நம்மளுக்கே தகச்சிட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு சரி அது அவர் தான் வந்து நடிகர் திலகம், அடுத்த நடிகர் திலகமாக என்னை வந்து எல்லாரும் நினைக்கிறாங்கன்றது வந்து அவர் பொதுவெளியில் சொல்கிறார். ஸோ அவரும் ரொம்ப தெளிவான ஆள் தான் வச்சுக்கலாம். ஜிபி முத்து மாதிரியான தெளிவான ஆள். ஆனாலும் அந்த மாதிரி வந்து அதில் இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா,
இவங்க கமெண்ட்டை படிக்கவே மாட்டாங்க, அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கவலைப்படாங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் வரும்போதே ஒரு நிறைய சாரி, இது ரொம்ப ரொம்ப நேரம் பேசிட்டு போகிறோம், ஒரு இன்டர்வியூ தான். இந்த சோஷியல் மீடியாவில் வளர்க்கும் போது அது என்னன்றது நான் இந்த பிரேக், அதாவது எம்பளம் போட்டு திரும்ப வரேன். இப்போ நம்ம கூட வந்து பேசுறதுக்காக சேர்ந்து வந்துருக்காங்க. அவங்களும் நான்லாம் சேர்ந்து தான் இந்த பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் யார் வருவாங்கன்றதை பேச போகிறோம். அதில் வந்து திவாகர், டாக்டர் திவாகர், அவரை பற்றி இந்த எபிசோடில் பேச போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். தண்ணி குடிச்சிருங்க. ஏன்னா நான் கேட்கலான்னு வந்தேன் உங்ககிட்ட, ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்கோம். பட் இது எதுக்காக பேசுறீங்கன்னு இன்னும் வந்து நீங்கள் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் திவாகர் வரைக்கும் போனீங்களா, அதில் என்ன சுவாரஸ்யம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இருந்தது. பட் டக்குன்னு நீங்கள் நல்லாவே ஆரம்பிச்சிங்க. அந்த ஃபேம் அண்ட் பாப்புலாரிட்டி அண்ட் இன்னசென்ஸ். அதில் வந்து என்னுடைய கசின் வந்து இந்த யூடியூப்பில் நான் வரலான் இருக்கேன் ஓகே அப்படின்னு ஒரு ஆர்வத்தையும் ஆசையும், ஏன்னா நம்ம வந்து ஒரு 7-8 வருஷமாக இதில் இருக்கிறோம் அப்படின்னும் போது, ஆமாம் நம்ம 7-8 வருஷத்தை தான் இவங்க பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிளாகர் வலைதளம் அதில் வந்து நம்ம அதுலேருந்து தான் நம்ம வந்து சமூக வலைதளங்கள் இயங்க ஆரம்பித்தோம். அதன் மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் நிறைய நடந்ததுலேருந்து, நிறைய மனிதர்களை சம்பாதித்துலேருந்து ஏகப்பட்ட பின்புலம் அதில் இருக்குது. ஓகே, அப்போ என்கிட்ட வரும்போது நான் சொன்ன ஒரே விஷயம், இங்கே கமெண்ட்டு வரும், ஆமாம், உன் கோர் பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி வரும், நீ ரியாக்ஷனே பண்ணாமல் இருக்கணும். அப்படி பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு உனக்கு மென்டாலிட்டியும் உனக்கு மைண்ட் செட்டும் இருந்ததுன்னா தாராளமாக இது உள்ளார வரலாம். ஏன்னா எப்போ இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு ஃபேம் வருதோ அப்பயே உங்களுக்கு வந்து எதிரிகள் உருவாக ஆரம்பிச்சுடுவாங்க. ஓகே, அப்படி எதிரிகள் உருவாக ஆரம்பிச்சும் போது அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, பார்த்தாலே சில பேர் பிடிக்காது. அதுவும் இல்லாத இதில் வந்து நீங்கள் வந்து அனானிமஸாக நீங்கள் கமெண்ட் போகலான்னு போது அவன் வந்து ஏதாவது போட்டு விட்டு போடுவான். அதுவும் நீ வந்து சமையலோ ஏதோ ஒன்று பண்ணி நீ சேனல் எடுத்து வர போகிறேன்னு நீ ஆசைப்படுறேன்னா அவன் வந்து உள்ளார வந்து அன்னெசரியாக வந்து என்ன வேணாலும் பேசிட்டு போவோம். இல்லை, இதில் நீங்கள் சொன்ன நோட் ரொம்ப வேலிடான பாயிண்ட் வந்து அனானிமஸ் மற்றும் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றது, இதுல வந்து கமெண்ட் போடுறது, இதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறதே வந்து வேலையா வாழ்க்கையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரைட், அது ஏன் அப்படி சொல்றேன்னா இதனுடைய நீட்சி என்னாச்சுன்னு ஒரு கொலவரலையும் போச்சு. நான் அது கதைப்போமோல கூட கன்னட நடிகர் வந்து என்னன்னா, அவரு வந்து ஒரு பொண்ணோட வந்து லிவிங்ல இருக்கும்போது அதை வந்து அவருடைய ரசிகரே வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்கும் போது இவரு போய் போட்டு தள்ளிட்டாரு. இப்போ அவன் செத்துட்டா, இப்போ அவர் ஜெயிலில் இருக்காரு. அவரு வந்து ஜெயிலில் இருக்கிறப்ப அவருக்கு வந்து பரப்பனாகர ஜெயின்னு தான் நினைக்கிறேன். எப்படி ஜெயலலிதா அண்டு சசிகலாவுக்கு வந்து சவர்ஷன் நடந்ததோ அதே மாதிரி அவருக்கு நடக்க போய் அது இப்போ 7 பேர் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. ஓகே, அது வேற கதை. ஏன் சொல்றேன்னா, இந்த அனானிமஸ் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்கு என்ன யோசிச்சு பாருங்க, அவர் யார் கூட இருந்தா உங்களுக்கு என்ன, அவ்வளவுதான். ஏங்க ஒரு வாட்டி நீங்க போய் போடுறீங்க, ஏங்க சரியில்லைங்க, ஏங்க அவர் ஒரு குடும்பம் இருக்கு, எதுக்குங்க இது போட்ட விட்ட. இப்போ இதுல என்னன்னா அவங்க வந்து அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு, இந்த ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு இவங்களுக்கு என்னன்னா பயங்கர ஹாப்பி வந்துடும். இந்த மாதிரி டைம்ல வந்து பயங்கர ஹாப்பி, நீ ரியாக்ட் பண்றல அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அதுக்கு அடுத்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க. இதில் இந்த சோஷியல் மீடியாவில் வர்றப்ப நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்று நீங்கள் அந்த கமெண்ட்டுக்கு பதில் சொல்லலாம், உங்களுக்கு நேரம் இருந்தால். ஆனால் உங்களுக்கு நேரம் இருக்காது. அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த மூணை தொட்டது யாருன்ற ஜோக் அந்த மாதிரி வந்து 4 நாள் போட்டு கிடைக்காம தெரியுமா, ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஜாகிரபி ஆஃப் த டெல்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதை தான் இங்கே நிறைய சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அறவேக்காட்டுங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லி முடியாது. ஆனால் சில கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் நிறைய பேர்ட்ட ஃபீட்பேக்ஸ்லேருந்து வரும். உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், ஜாக்கி இந்த அமுதன்ட்டு, அவர் என்ன சொன்னார், இப்போ ஜாக்கி பின்னாடி வந்து அந்த இனியாசோ குனியாசோ மினியன்ஸ் அந்த அது வந்து நல்லா பரட்ட தலையை அப்படி விரிச்சு வேற விட்டுட்டு இருந்தது, அது நல்ல வேலை டிஸ்டர்பாக இருக்குது, அது ஒரு மாதிரி இருக்குது, எடுத்து கரெக்டு நியாயம் நல்ல நம்மளுக்கே வந்து சில அது என்னடா அது ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் சின்ன கரெக்டாக இருந்திருக்கும், அது என்ன கச்சகச்சன ஆகிடும், இப்போ இருக்கிறது டீசெண்டாக இருக்குது அப்படி விட்டுருங்க அப்படின்னும் போது அதை நம்ம எடுத்தோம். அந்த மாதிரி வரும்போது நமக்கு பிரச்சனை இல்லை கண்டிப்பாக. ஆனால் மொட்டத்தான் குட்டையில் விழுந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டு நானும் ஒன்று கேள்வி கேட்டேன் பாரு, நானும் ஒன்று வந்து கலாச்சி விட்டேன் பாரு அப்படின்றது தான் இங்கே நிறையா இருக்கும். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவுக்கு நீங்கள் வரும்போது பின்னூட்டங்களை படிக்கிறதுக்கும் அதன் மூலமாக ஆர்கஸ் அடைகிறதும் ஒரு குரூப் இருக்குது ஆக்சுவலி. அதாவது ஒருத்தவங்க வந்து ஒன்று சொல்கிறது, சில நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விவாதங்கள் நியாயமாக நடந்திருக்கும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதுவும் இவன் அப்படி சொன்னான், அவன் அது கூட தான் அன்னைக்கு சொல்லிட்டானே அப்படி பார்த்தா இப்படி அப்படின்ற மாதிரியான விவாதங்கள் வேற. அந்த உருவ கேலியிலேருந்து மற்ற விஷயங்கள்லேருந்து சொல்லும்போது அதுக்கு போய் ஆஹாஹா ஏஹின்னு சிரிச்சு வைக்கிறதுலேருந்து லைக் போடுறதுலேருந்து அது ஒரு தனி ஒரு குரூப் இருக்குது. ஸோ அப்போ வந்து கசின் கிட்ட நான் சொன்னப்போ என்னதுன்னா, இதுதான் மேட்ரு, இதெல்லாம் மீறி வரது தான் வா. ஏன்னா நான் நிறைய விஷயங்களை
சந்திச்சிருக்கேன், Yes. நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். நான்லாம் பிளாக் எழுதும்போது நான் ஒரு போஸ்ட் போடுறேன்னா அதே போஸ்ட்டை அதாவது ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணி என்னை கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சி அதை வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக எழுதினதுலேருந்து ஒரு 4-5 தனியாக சமூக வலைதளங்கள் உருவாக்கி எழுதுனாங்க. பட் நான் ஒன்று தான் நான் சொல்லுவேன், நான் இன்னமும் இதே சமூக வலைதளம் இப்போ தான் இருக்கிறேன். அவ்வளோதான். அந்த எழுதுனவங்களாம் எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது, யார் யார் எப்படி எப்படி போனாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் அது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அவங்களுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது தான் அவங்க அதுக்கு வந்து பதிலே சொல்லுவாங்க. நீங்கள் ரியாக்ட் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், அதுக்கப்புறம் அது போர் அடிச்சிடும், அவங்களே வந்து அமைதி எழுவாங்க. அதே தான் உங்கள் சட்டையில் இருக்கிற சிம்பிள் மாதிரி தான் சார், ரிலாக்ஸ். ஓகே, இதில் ரிலாக்ஸ் மாதிரி வந்து நீங்கள் அதை ரிலாக்ஸாக அதை வந்து கண்டும் காணாமல் போயிடணும். இன்னொன்று நீங்கள் பதில் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து நியாயமான கேள்வியும் அவங்க கேட்க போகிறது கிடையாது. அவ்வளோதான். இன்னொன்று அரசியல் புரிதலே இல்லாமல் வந்து பேசுகிறவங்க தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இடத்துல ஆப்ஷன்ஸ் அதில் என்னென்னா, இப்போலாம் வந்து முன்னாடிலாம் வந்து ஏதாவது டைம் இருக்கும்போது நக்கலாக தான் பதில் சொல்லுவாங்க. இப்போலாம் வந்து ஒன்றும் இல்லை, டக்குன்னு ஒரே விஷயம் பிளாக் முடிஞ்சது, இல்லை டெலிட்டு, இல்லை அதில் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கும் போது அது இன்னும் எளிமை. நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வேலை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் சொல்கிறேன், நான்லாம் போட்டு நீங்கள் பார்க்குற உனக்கு ஒரு கருத்து இருக்குது, அந்த கருத்து நியாயமாக சொன்னால் பிரச்சனை கிடையாது. வரும்போதே நீ வந்து ஃபுல் ஃபார்மில் வந்து வேறு மாதிரி நீ நக்கலாக விட்டு பேசுறதுலாம் நமக்கு தெரியும் போது என்னதுன்னா அதை அப்படியே கடந்து போகணும், ஒன்று தூக்கி போட்டு போயிடணும். இதுக்கு நீங்கள் மல்லு கட்ட ஆரம்பிச்சுன்னா உங்கள் நேரம் ஃபுல்லாக போயிடும், உங்களுடைய டைம்லேருந்து உங்களுடைய எல்லாத்தையுமே அவங்க ஸ்டில் பண்ணுவாங்க. ஓகேவா? உங்களால் தொடர்ந்து செயல்பட முடியாது. ஸோ அதை தான் அன்றைக்கி அந்த இதில் கொடுத்தேன். ஆனால் நிறைய பேர் அதை பற்றிலாம் கவலை இல்லாமல், ஸோ எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, இதெல்லாம் நான் டீல் பண்ணிக்குவேன், எனக்கு வந்து ஃபேமஸ் ஆனால் போதும், யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க, எனக்கு அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு கமெண்ட் செக்ஷனை பற்றி கவலையே படாதவங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை பற்றி எதை பற்றியுமே கவலைப்படாதவங்க. அதான் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறோம், ஒரு வரலாற்று விஷயமே ஒன்று சொல்கிறோன்னு வச்சுக்காங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நான் மகேந்திரன் தான் வந்து திரைக்கதையை வந்து கதையிலேருந்து திரைக்கதையை எடுத்து ஆண்டவர் அப்படின்னு ஒரு உயர்வு நவிர்ச்சிக்காக நான் சொன்னேன். அவர் தான் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு பண்ணாருன்ற மாதிரி சொல்லிட்டேன். நான் கலைஞருடைய கதைகள்லேருந்து, அண்ணாவனுடைய கதைகள்லேருந்து, ஜெயகாந்தனுடைய கதைகள்லேருந்து திரைக்கதையாக்கப்பட்ட நிறைய திரைப்படங்கள் இருக்கின்றன. ஓகேவா? ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஒரு உயர்வு நவிர்ச்சி அணிக்காக நம்ம வந்து உயர்வு நவிர்ச்சிக்காக ஒருத்தவங்களை புகழ்ந்து சொல்லும்போது சில வார்த்தைகளை சொல்லும்போது அது தனியாக கட் பண்ணி ஷார்ட்ஸாக கட் பண்ணும்போது பார்த்தா அது மொட்டை தொட்ட குட்டையில் ஒன்று மாதிரி இருந்தது. அது போடும்போது நான் உடனே கீழே போய் என்ன போட்டேன்னா, இது அந்த எபிசோடில் அவரை பற்றி உயர்வாக சொல்கிறதுக்காக எழுதப்பட்டு, ஆனால் இதற்கு முன்பாக இப்படியான விஷயங்கள்லாம் இதில் நடந்திருக்கு, தமிழ் சினிமாவில் இதெல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் அதை பற்றிலாம் சொல்லவே மாட்டாங்க. நீ என்னடா இது மாதிரி வந்து ஒரு வரலாற்று திரும்ப வந்து பேசி வச்சிருக்க அப்படின்னா, ஆமாம் இப்போ என்னப்பா, அதான் ஆமாம் கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க, இல்லை இந்த மாதிரி நான் வந்து பண்ணிட்டேங்கன்னு சொல்கிறது ஒரு வகை இருக்குது. எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீ என்ன ஆமாம் என்ன சொன்ன சொல்கிறது ஒரு கதை இருக்குது. சில பேர் எப்படி கேட்குறாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பதிலும் நம்ம சொல்லலாம். ஆனால் சில பேர் அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க, அடிச்சு விடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க அடிச்சு விடுற கதைகள், அது அந்த பெயர்களை நான் சொல்ல விரும்புகிறேன், அரசியலே சொல்கிறேன். பொய்யை சொல்லி இது 2008 வந்து நெல் நனைஞ்சதுன்னா இப்போ வந்து நனைஞ்சிட்டு இருக்காம, அதுக்கப்புறம் வந்து இந்த தமிழ்நாடு நுகர்பொருள் கழகத்தில் வந்து பண்ணி அதை ஃபேக்ட் செக் பண்ணி இது 2008 எடுத்த படம் இப்போ இந்த இதுக்கு வந்து மாறிடுச்சுன்ட்டு பஸ் ஓட்டையாக இருக்கிறது, போன ஆட்சியில் பஸ் ஓட்டையாக இருந்தால் அதை எடுத்து இந்த ஆட்சியில் போடுற மாதிரி பண்ணுறது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இதில் நிறைய மருத்துவ விஷயமா இருக்கட்டும், தெரிஞ்ச மாதிரியே அது வந்து தேல் கடிச்சதுன்னா அப்படியே போய் தண்ணியில் வச்சுட்டு அப்படியே அமைதியாக இருந்தால் போயிடுவோம், செத்துக்கணும். இல்லை அதுக்கு வந்து ஒரு பையன் வந்து வீடியோவே எடுத்து போட்டிருந்தாப்புல, இங்கே பாருங்க எங்கள் அப்பா அது வந்துட்டாங்க, அப்பாவோ பெரியப்பாவோ வந்து திட்டுறாரு, அசிங்கமா திட்டுறாங்க, அது தண்ணியில வைக்கவே கூடாதான் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல திட்டுறாங்க, வா உன்னை உள்ள கூப்பிடுறாங்கன்னு வர. ஸோ இதெல்லாம் வந்து கூச்ச நாச்சமே இல்லாம பொதுவெளியில சொல்லி யார் எவந்தாலி அர்த்தம் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரியான இருக்கிறவங்களும் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்க. அதே மாதிரியாக இன்னோசன்ட் போர்வையில தான் பிரபலமாகணுன்றதுக்காக பேசுறவங்களும் இருக்காங்க, அந்த மாதிரியே இருக்காங்க. ஸோ அந்த சோசியல் மீடியாவில் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால நான் நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திவாகர், டாக்டர் திவாகர் அப்படின்ற அவரோட வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி ஜிபி முத்துவோ அதே மாதிரி ஜிபி முத்துக்கிட்ட ஒரு இன்னோசன்ட் கூட வந்து ஒரு அந்த சில பேருக்கு வந்து சில சிரிப்புலாம் டக்கு டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகிடும், அது வந்து ஜிபி முத்துக்கு நல்லாவே இருந்தது. அதனால அவர் வந்து அந்த அளவுக்கு டக்குன்னு போவான். அந்த மாதிரி இந்த ஊரில் வசை சொல்ல பேசுறதே ஒரு இதுவாக பேசுவாங்க இல்லையா, அதையே வந்து ஜிபி முத்து அதில் தான் வந்து இதானாரு, போவான் குவான்ற மாதிரி ஏதாவது பேசுவார்னு வச்சுக்கோங்க, அது செமையாகி இப்போ அந்த மாதிரியான ஒரு செலிபிரிட்டியாக, அதாவது இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு டிக்டாக் போட்டு, அதாவது ஒன்றும் இல்லை ஒரு சீன், எஸ்பெஷலி திவாகர்னும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது.
இது ஷக்கிலான்னு நினைக்கிறேன், ஒரு கிளிப்ஸ் ஒன்று பார்த்தேன், பேட்டி எடுப்பாங்க. அதாவது இந்த இதில் சஞ்சய் ராமசாமி அசின் எதிர்க்க வந்து அவர் வந்து சஞ்சய் ராமசாமி தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த இது சாப்பிட்டுட்டு இருப்பாரு, தர்பூசணி சாப்பிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பாஸ் அங்கே நிற்கிறாருன்ட்டு அவருடைய வரும். அப்படி என்ன பண்ணுவார், சாப்பிட்டே இருக்கும்போது அவர் வராங்க அப்படின்னு வரல, அது லைட்டா அப்படி இவரு இந்த விரல விட்டு நோண்டுவாங்க அந்த மாதிரி. இல்ல சொல்றேன், அவரு அதை சொல்றதுலாம் பிரச்சனை இல்லைங்க, நான் தான் அடுத்த நடிகர் தலைவன்ற அளவுக்கு பேசுறாரு பாருங்க. ஆமா, அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேண்டும். அவர் என்ன டாக்டர், சரி ஒரு டாக்டர் இப்படி பேசலாமா, பிசியோதெரபிஸ்ட் அவர் ஆக்சுவலி, ஓகேவா. ஸோ இப்போ நடுவில் வந்து இவருக்கும் வேற யாருக்கோ கூட இப்போ ரீசெண்ட் டேஸில் ஏதோ சண்டை ஒன்று வந்து அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகி போயிட்டு இருந்து வச்சுக்காங்களேன். இல்லை இதில் ஒரு விஷயம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, ஏன் இவ்வளோ தூரம் வரோம்னா, மிஸ்டர் டாக்டர் திவாகர் செலிபிரிட்டி, அவர் வந்து பிக் பாஸ் 8க்கு வரார். ஓகே, இதில் என்ன அப்படின்னா தனலட்சுமி தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி அந்த மாதிரியான ஆட்கள். ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு ஆர்வம் இருந்தது இல்லையா, நம்ம அவங்க ஒரு 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 பர்சனாக உள்ளே வரும்பொழுது அடுத்து வேற யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சீசனுக்கும் எதிர்பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ தனலட்சுமி வந்தாங்க. சரி, தனலட்சுமிக்கு அப்புறம் யார் அப்படின்னும் பொழுது ஜிபி முத்து வந்தாங்க. ஜிபி முத்து வந்து வீடெல்லாம் கட்டினாங்களாங்க இவங்க. யார் சார்? அவங்க நடன கலைஞர் அவங்க. ஆமாம் சார், அவங்க கிராமிய நடன கலைஞர். ஸோ இவர் ஜிபி முத்து வந்தார். தனலட்சுமி அளவுக்கு அவங்க அவ்வளோ நாள் அவர் இல்லை அப்படின்னாலும் ஜிபி முத்து வந்து ரொம்பவே குறைந்த காலத்தில் தான் இருந்தார். நம்ம அது கூட நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஒரு செல்போன் இல்லாமல் அவங்களால எவ்வளோ நாள் அவரால் இருக்க முடியல, அதுதான் ரீசன்கார மாதிரி கூட வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ ஜிபி முத்து. ஸோ அடுத்து யார் வருவாங்க அப்படின்னும் பொழுது நம்ம இப்போ ரீசெண்டாக போன எபிசோட்லேயோ அதுக்கு முன்னாடி எபிசோட்லேயோ கூட பேசிட்டு இருந்தோம். ஏதாவது ஒரு பிரபலம் ஏதாவது ஒரு சர்ச்சையில் ஈடுபடுறவங்கள கண்டிப்பாக கூப்பிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பேசும்பொழுது, ஸோ இப்போ இதே மாதிரியான டிக்டாக் ப்ராப்ளம் யாருன்றது நிறைய பேர்கள் வந்தது. அதில் ஒன் ஆஃப் த பர்சனாக வந்து இவர், உதாரணத்திற்கு அந்த பூர்ணிமா அவங்க கூட வந்து யூடியூப் வீடியோஸ் மக்களுக்கு தெரியணும் அப்படின்றது தான். இப்போ இவரு வந்து அடிபடுது, இவர் தான் வருவாருன்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆள் வந்து அது உள்ளார கண்டிப்பா வருவாங்க. இவர் இன்னசென்ட்லாம் கிடையாது, இவர் ஸ்ட்ராங்காவே நம்புறாரு. நான் வந்து ஒரு சின்ன நடிகர் திலகம், நான் வந்து ஒரு பெரிய ஒரு என்னைக்குன்னு லவ் இல்லைங்க, நிறைய பேர் எனக்கு வந்து இப்போ லவ் ப்ரப்போஸ் நிறைய வந்துட்டு இருக்கு, சுத்திட்டே இருக்காங்க. அது மாதிரி நிறைய சின்ன ஏதாவது ஒரு லேடி ஆடுவாங்க, அவங்க சேர்ந்து ஆடுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய கிளிப்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுற ஒரு கேரக்டர் அவர் வந்து. அதுவும் எஸ்பெஷலி அந்த குத்தி ரோஜா மாதிரி வளர்த்தேன், குத்தி அப்படியே அந்த ரத்தம் அதெல்லாம் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம். இப்போ அந்த மார்லன் பிராண்டோ, இப்போ இவரு கமல், அவங்களாமே இன்னும் கொஞ்ச நாள் அவங்களாம் வந்து அந்த இதுல இந்த சிறந்த நடிப்பு என்ற அந்த பட்டத்திலேருந்தே அவங்க விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா. ஏன்னா இவரு சொல்றாரு சின்ன, ஏன்னா எனக்கு அடுத்தது அரசியல் வாரிசு அப்படின்ட்டு சிவாஜி கணேசன் என்ன சொன்னா அது வந்து கமல் தான் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொன்னார். ஆனா இல்ல, நான் தான் அடுத்த ஒரு நடிகர்கள் நான் தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்க ஏதோ விஜய் டிவி ப்ரோக்ராம்ல தான் அவர் சொல்றாரு. அவர் சொல்லாம நம்ம சொல்லல, அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் வராரு. ஸோ எப்படி சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவ்வளோ ஒரு நடிக்கிற திறமை உள்ள ஒருத்தர் அவர் உள்ள வந்தாருன்னா எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வர்றாரு, அதை எப்படி வந்து ஆக்டிங்கா ப்ரெசென்ட் பண்றாரு, இல்ல அவருடைய அந்த ஃபேன் கிளப். இந்த இன்னொரு விஷயம், நம்பி வர்றவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, இவ்வளோ லைக்ஸ் வருது, இவ்வளோ வியூஸ் வருது அப்படின்னும் பொழுது இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்றப்ப நான் வந்து உள்ள போனா ஜெயிச்சிட மாட்டேனா அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில வராங்க. நீங்க வெளியில இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சார்ல, அது தெரியல அவ்வளோலாம் நம்ம யோசிக்கல. சொல்றோம் பொதுவா அந்த ரசிகர்கள் நம்பி தான் கட்சி ஆரம்பிச்சாரு. இன்னும் பண்ணி சுத்தி போய் கட்சியில இன்னைக்கு வந்து என்ன ஆனாரு நம்மளுக்கு தெரியும். சிரஞ்சீவி கதை ஒரு மிகச்சிறந்த சிரஞ்சீவி அளவு ஊருக்கு வந்து இருக்கு. அதேதான். அப்ப இவங்க என்ன நினைச்சிடுறாங்கன்னா, நிழல்ல பார்க்கிற ஒரு விஷயத்திற்கும் உங்களை நீங்க பிரதிபலிக்கிற ஒரு ஷோ இருக்குல்ல, உங்களுடைய பர்சனாலிட்டியை ரிவீல் பண்ற ஒரு ஷோவுக்கும் நீங்க வந்து ஒரு விஷயம் பண்ணி அது காமெடியா போறதுக்கும் அதுக்கு வர்ற வியூஸ் வேற, அதற்கு வர்ற இப்ப ஜாக்கி சொன்ன மாதிரி அதுல வர்ற கமெண்ட்ஸுக்காகவே பாக்குறவங்க ஆட்கள் வேற, அதை வந்து படிச்சுட்டு சிரிச்சுட்டு போறவங்க வேற. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இத்தனை பேர் நம்மள லைக் பண்ணும்போது நம்ம எவ்வளவு நாள் வேணாலும் வந்து நம்மளால வந்து சர்வை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து தோத்து போயிடுறாங்க. ஏன்னா உள்ள வரும்பொழுது அவங்களுடைய ரியல் ஃபேஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதுதான் வந்து பிக் பாஸ்ல வேல்யூ ஆயிடுதே தவிர்த்து அவங்களுடைய மற்ற விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஸோ நீங்க சொன்ன விஷயம் வந்து ஓகே. வேற யாராவது வராங்களா ஜெக்கி? வேற யாராவது வராங்களா? வேற அது அடுத்த வீடியோல சொல்லுமே, ஒரே வீடியோல சொல்லி அதை எல்லாம் இது பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நீங்க உங்க டைம் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. நீங்க ஆல்வேஸ் பிஸி உமன்.
அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைச்சி அதுக்கப்புறம் பேசுறதுலாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. சொல்லுங்க அப்படியே அதுதான் சொல்லுங்க. மேட்ரு. நீங்க என்ன சொன்னாலும் வேணா எப்பவுமே முகம் காட்டுற ஒருத்தர் சொல்லும்போது நிறைய நம்புவாங்க ஜாக்கி. முகம் இல்லாதவங்க பின்னாடில இருந்து பேசுறப்ப முகம் காட்டுனா அந்த லைன் நல்லா இருக்கும். நான் போடுவேன். ஸோ ஒரு சாங்கோட நிறைவு பகுதிக்கு வரோம். இது வந்து ஆப்டா பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். ஆமாமா, நானும் பார்த்துட்டேன். இளைய நடிகரா அது என்னது நடிகர் திலகம், அடுத்த நடிகர் திலகம் நான் தான் அப்படின்றது. நாம் போடும் மேடைகளோ நாடக மேடை, நாம் போகும் ஓடங்களோ காகித ஓடம், பாசம் என்பதா வேஷம் என்பதா காலம் செய்த கோலம், பாசம் என்பதா வேஷம் என்பதா காலம் செய்த கோலம், கூடி வாழ கூடுதடி ஓடி வந்த ஜீவன், ஆடிப்பாட காடும் தேடி யார் செய்த பாவம், தாயேனும் பூமாலை தரை மேலே வாடுதே. ஸோ அவ்வளோதான். நீங்கள் ஏன்னா மேமுடைய இது வந்து நமக்கு கிடைக்கல. ஒரு 4 டேஸாகவே நிறைய டைமு ஒரு மேடம் ஓகே என்ன ஆட்டு வைக்கிற மேடம்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடைக்கல. அது வந்து 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் போய் பார்க்குறேன். 4 நாள் 4 days ஏகோ அப்படின்ட்டு. அப்புறம் அந்த மாதிரி இருக்கும்போது கிடைக்கும் போது என்ன ஆகுது, ஒரே நாளில் எல்லா ஷூட்டும் பண்ணி ஆகுது. இப்போ ஒரே ட்ரெஸ்ஸுன்னு நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியுது. ஆனால் அப்பப்போ போய் மாற்றி வரதுக்குள்ளே 1/2 மணி நேரம் காலி ஆகிடும். அதனால் வந்து வேறு என்ன பண்ணுறது, இங்கே இதுதான் முக்கியன்றதுனால என்ன சொல்றது, ஒரே ட்ரெஸ் மாத்துங்க பாஸ் அப்படின்னு. புரியுது. சில பேர் வந்து நீங்க என்ன நடக்குதுன்னு வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க இல்லையா ஜாக்கி. அதெல்லாம் ஒரு காலங்க விடுங்க. அதெல்லாம் ஏங்க அதெல்லாம் குத்தி 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 வேண்டாம் தாங்க பாடி தாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இது 3வது வீடியோவா 2வது வீடியோவா? இது 2வது வீடியோ. 2வது வீடியோ தான். இன்னொரு வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் நான் 4-5 வீடியோ பண்ணலாம்னு நினச்சேன். இதுக்கே தொண்டை காலி ஆகிடுது. அதுக்காக சொல்கிறேன். அதனால் அந்த பாட்டுலாம் வரும்போது கொஞ்சம் பொறுத்துக்காங்க. ஸோ வேற என்ன, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். அதனால உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.